வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தோட கதை தொடர்ச்சியை பார்க்கலாம் மக்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று சொன்ன தலைப்பில் கடைசியாக 2வது தலைப்பு. அந்த தலைப்பை கொஞ்சம் சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம 3வது தலைப்புக்குள்ளே போகலாம் மக்களே. நேற்று சொன்ன 2வது தலைப்போட கடைசி பக்கத்தை கொஞ்சம் பார்க்கலாம். கடந்த பகுதியில் சுக்ராச்சாரியார் சஞ்சீவி மந்திரத்தை கற்கிறதுக்காக அசுரர் குழுவில் சேர்ந்துடுறாரு. சேர்ந்துட்டு கச்சனும் அந்த இதில் ஊடுருவறதை நம்ம பார்க்குறோம். கச்சன் அந்த மந்திரத்தை கற்றுக்கிறதுக்காக சுக்ராச்சாரியாரோட சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கிறதுக்காக அந்த குழுவில் வந்துடுறாரு. சுக்ராச்சாரியாரோட மகளான தேவயானி கச்சன் மீது காதல் கொள்கிறாங்கன்னு பார்த்தோம். தேவயானியை ஆனால் கச்சன் காதலுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா அவரோட எண்ணம் முழுதும் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கிறதுல மட்டும்தான் இருந்தது. கடைசியாக என்ன சொல்லிடுறாருன்னா, நான் இறந்து உன்னோட தந்தையோட வயிற்றுலேருந்தே மறுபடியும் நான் மீண்டும் பிறந்திருக்கேன். அப்படி பார்த்தா நான் உனக்கு அண்ணன் முறை தான் வரும், நீ எனக்கு தங்கச்சி முறை வரும். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி ஒரே வயிற்றில் பிறந்து ஒரே இதில் இருக்கும்போது நம்ம எப்படி 2 பேரும் நம்ம எப்படி காதலித்து நம்மளால் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? இது சரியாக இருக்காது. அதனால் நீ அந்த எண்ணத்தை கைவிட்டுடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க 2வது தலைப்பில். இன்றைக்கி நம்ம அதோட தொடர்ச்சியான 3வது தலைப்பை பார்க்கலாம். இன்றைக்கி வர கதையில் பார்த்திங்கன்னா தேவயானியும் சர்மிச்சாவும் இவங்க 2 பேரை பற்றி பார்க்கலாம். தேவயானி சுக்ராச்சாரியோட மகள். தேவயானிக்கு ஒரு நெருங்கிய ஒரு தோழி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்மிச்சா இருந்தாங்க. அவங்க அந்த பகுதியில் இருக்க அசுரர்கள்லாம் அரசனாக இருக்க அந்த இதில் விருஷபர்வாவின் மகள் ஒரு இளவரசி சர்மிச்சா. அவங்க அந்த இளம் பெண்கள் 2 பேரும் குளிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு போகிறாங்க. அந்த நதிக்கரை பார்த்திங்கன்னா கௌரவர்கள் குலம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு நதிக்கரைன்னு சொல்கிறாங்க. அந்த நதிக்கரைக்கில் சுக்ராச்சாரியார் தான் எப்போவுமே பூஜை நடத்துவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நதிக்கரை அந்தணர் குலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அந்தணர்கள் உயர்குலமாக கருதப்பட்டிருந்தாங்க. இதனாலே நதியில் குளிக்கிறதுக்கு 2 தோழியும் அவங்களுடைய ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து நதிக்கரையில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு 2 பேரும் தேவயானியும் சர்மிச்சாவும் 2 பேரும் குளிக்கிறதுக்கு போயிட்டனால ஜாலியாக இறங்கி விளையாடிட்டு குளிச்சிட்ருக்காங்க. அப்போ வேகமாக ஒரு காற்றடிக்குது. அந்த காற்றுல கரையோரமாக அவங்களோட ஆடை ஆபரணங்கள் எல்லாம் உடைமைகள்லாம் ஒன்றா கலந்துடுது. அவங்க நதியில் நீராடிட்டு வெளியே பார்த்ததும் எல்லாரோடைய உடைமை அவசரமாக எடுத்து போட்டுட்டு வரும்போது சர்மிச்சா தேவயானியோட உடைமைகள்லாம் எடுத்து மாற்றி போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு வந்துட்டே இருக்கும்போது அப்போ தேவயானி என்ன பண்ணுறாங்க, என்ன நீ என்னோடய ஆடை எடுத்து போட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலாக அவங்கள கேட்குறாங்க சர்மிச்சாவை பார்த்து. சர்மிச்சா உடனே என்ன சொல்கிறாங்க, உனக்கு என்னை பார்த்து என்ன கிண்டலாக இருக்கா? நீ என்னோட தந்தை கீழே உங்கள் அப்பா ஒரு குருவாக வேலை செய்கிறாரு. நாங்கள் அதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். நீ என்னை பார்த்து நீ கிண்டல் பண்ணுறியா? நான் ஒரு இளவரசி, நீ என்னையே கிண்டல் பண்ணுறியா? நீ ஒரு பிச்சைக்கார பெண்ணு அப்படின்னு சொல்லி ஆத்திரத்தில் கோவப்பட்டு சர்மிச்சா திட்டுறாங்க தேவயானியை. என்னோட தந்தைக்கு முன்னாடி உங்கள் அப்பா கை கட்டி தர்மம் வாங்கிட்டு போயிட்டு அந்த தர்மத்தில் தான் உங்கள் வாழ்க்கையே நடக்குது. நீ என்னை கிண்டல் பண்ணுறியான்னு ரொம்ப கோபமாக கேட்டுடுறாங்க. கேட்டதும் இவங்களுக்கு தேவயானியை கேட்டுட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க கீழே. தள்ளி விட்டதும் தேவயானி எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறாங்க. தேவயானி அப்படியே அங்கேருந்து வேகமாக கிளம்புறாங்க கோபமாக சர்மித்தா கிட்டேருந்து. வீட்டுக்கு வந்ததும் அவங்களோட அப்பாவோட தந்தை, அவர் சுக்ராச்சாரியார் தேவயானியோட அப்பா,
அவங்க கீழே போயிட்டு மடியில் விழுந்து அழுதுகிட்டே வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நடந்ததெல்லாம் சொல்லி அழறாங்க. இந்த மாதிரி வந்து இளவரசி நானும் இன்றைக்கி குளிக்கிறதுக்கு போனால் அங்கே வந்து என்னோடய உடைமைகளை வந்து மாற்றி போட்டுட்டாங்க. அதனால் வந்து என்னை வந்து நான் சும்மா கிண்டலுக்கு கேட்டதுக்கு என்னை வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கீழே சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படும்போது அப்போ வந்து சுக்கராச்சாரியார் என்ன சொல்கிறாரு, நீயே வந்து கவலைப்படுற, நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இளவரசியோட அரசர் கீழே போயிட்டு, நான் வந்து என் பொண்ணை எப்படி வந்து உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து உங்களுக்கு நான் சாபம் விடுறேன். உங்களுடைய மகள் வந்து என்னோட பெண் கீழே பணிப்பெண்ணாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டுறாரு. அந்த அரசரும் வந்து அதை மறுக்க முடியாமல், ஏன்னா வந்து சுக்கராச்சாரியார் கீழே தான் வந்து சஞ்சீவினி மந்திரம் இருக்குது. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்கள திரும்பி வந்து உயிர்ப்பிக்கிற அளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் வச்சுருக்காரு. அதனால் அவரை வந்து தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அரசரும் வந்து என்ன செய்யறதுன்னு முடியாமல் சம்மதிச்சிட்டாரு. மகாபாரதம் கதை முழுவதிலுமே வந்து பல சாபமும் வரமும் வந்து கொடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம இந்த கதையில் பார்த்து நம்மளுக்கு எது சாதகமாக, எது வந்து வரம், எது சாபம் அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிறத வச்சு நம்ம வந்து தீர்மானம் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இந்த கதையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவயானிக்கு வந்து பணிப்பெண்ணாக வந்து சாபமாக இருக்கிறதுக்கு சர்மிச்சாவை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தேவயானிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு சுக்கராச்சாரியார். அவங்களோட தேவயானோட கணவர் பேர் வந்து யயாதின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. 2 பேரும் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து தனியாக வந்து குடி போகிறதுக்கு இருக்காங்க. அந்த டைமில் வந்து சுக்கராச்சாரியோட மகள் வந்து தேவயானி வந்து அவங்க அப்பா கீழே வந்து எனக்கு வந்து சர்மிச்சா வந்து பணிப்பெண்ணாக வந்து நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கேயே என் கூடவே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சுக்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரு, நான் ஏற்கனவே வந்து பணிப்பெண்ணாக அவங்களுக்கு சாபம் விட்டுட்டேன், உன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு, நீ வந்து இப்போ தனியாக நீ வந்து திருமணம் ஆகிட்டு போயிட்டும் நீ அவங்கள வந்து என் கூட கூப்பிட்டு போனோன்றது இது நியாயமான்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு தெரியாது, அவங்க வந்து என் கூட வந்து வரணும், எனக்கு நான் கல்யாணம் ஆகி போனால் கூட என்னோடய வீட்டில் அவங்க பணிப்பெண்ணாக வேலை செய்யணும்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க தேவயானி. ஏற்கனவே வந்து பழி தீர்த்துட்டியே, அப்புறம் ஏன் மறுபடியும் நீ இந்த மாதிரி பண்ணுற, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்பயும் கேட்காம தேவயானி வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதை கேட்டுது மறுபடியும் சர்மிச்சா கீழே போயிட்டு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து தேவயானி கூட பணிப்பெண்ணாக நீ அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதும் தேவயானி வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. யயாதியும் தேவயானியும் கணவன் மணியாக வந்து வாழ தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தை வந்து ஒரு ஆண் மகன். அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா யாதுன்னு சொல்கிறாங்க. யாதுன்றது வந்து யாதவர் குலத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட வழித்தோன்றலில் இருக்கனால யாது அப்படின்னு ஒரு பேர் ஒன்று சூட்டுறாங்க. தேவயானி வந்து தேவயானிக்கு பணிப்பெண்ணாக இருந்தாலும் இளவரசி சர்மிதா அவங்க வந்து எப்போவுமே அவங்களோட நடை உடை பாவனையில் எல்லாமே வந்து பார்த்தா ஒரு இளவரசியோட தோற்றம் மாதிரி தெரிஞ்சிட்டே இருக்கும். அவங்களோட நடையிலலாம் ஒரு ஈர்ப்பு இருக்கும் எல்லாருக்குமே பார்க்கும்போது. ஏன்னா அவங்க வந்து இளவரசியாக இருந்தனால அவங்களோட நடை உடையெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாதுன்றனால அவங்க வந்து ஒரு ஈர்க்கத்தக்க ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து ஒரு நாள் வந்து யயாதி வந்து தேவயானியோட கணவர் யயாதி வந்து ஷர்மிதா மேலே காதல் வலையில் விழுறாரு. காதல் வலையில் விழுந்து ரகசியமாக வந்து இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு மகன் ஒன்று பிறக்கிறான். அது வந்து கௌரவ குலத்தில் வந்து பிறக்கிறாங்க. அந்த பையனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஒன்று சூட்டுறாங்க. யயாதியோட முதல் பிள்ளை வந்து எது வந்து இயற்கையாகவே வந்து மன்னனாக வந்து முடிசூடி இருக்க வேணும். ஆனால் வந்து யயாதியோட மகன் வந்து யதுவிற்கு வந்து அரச பதவி வந்து மறுக்கப்படுது. எதனாலனா தன் மகனை வந்து ஏமாற்றி
சுக்கராச்சாரியார் வந்து கோவப்பட்டு என்னோட மகள் தேவயானியை உனக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சா நீ என்னோட மகளையே ஏமாற்றி நீ வந்து ஷர்மிதாவை போயிட்டு நீ வந்து காதல் திருமணம் பண்ணி நீ வந்து ரெண்டாவது ஒரு குழந்தைய வந்து பெற்றிருக்கியே, அதனால் வந்து உனக்கு நான் சாபம் விடுறேன் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுடுறாரு. என்ன சாபம்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து இளமையாகவே இருக்கக்கூடாது, உனக்கு வந்து உனக்கு வந்து முதியவர் தோற்றம் உனக்கு வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டார். அந்த சாபத்தால் வந்து யயாதி வந்து முதியவன் மாதிரி தோற்றம் அளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. முதியவன் மாதிரி தோற்றம் அளித்ததும் அவருக்கு வந்து மனசு வந்து கஷ்டப்படுறாரு. நம்மளை இந்த மாதிரி சாபத்துக்கு ஆளாக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இது வரைக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இதோட தொடர்ச்சி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் நான் சொன்ன கதையில் ஏதாச்சும் சரியாக இல்லை அப்படின்னு இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ஏதாச்சும் வந்து நான் வந்து கரெக்டாக பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே வேணும். உங்களால் தான் நாங்கள் இந்த சேனலை வந்து மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மகாபாரத்தோட கதை தொடர்ச்சியை பார்க்கலாம் மக்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று சொன்ன தலைப்பில் வந்து கடைசியாக வந்து ரெண்டாவது தலைப்பு. அந்த தலைப்பை வந்து கொஞ்சம் சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம மூணாவது தலைப்புக்குள்ளே போகலாம் மக்களே. நேற்று சொன்ன ரெண்டாவது தலைப்போட கடைசி பக்கத்தை கொஞ்சம் பார்க்கலாம். கடந்த பகுதியில் வந்து சுக்கராச்சாரியார் வந்து சஞ்சீவி மந்திரத்தை வந்து கற்கிறதுக்காக வந்து அசுரர் குழுவில் வந்து சேர்ந்துட்டு கச்சனும் வந்து அந்த இதில் வந்து ஊடுருவறதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். கச்சன் வந்து அந்த மந்திரத்தை கற்றுக்கிறதுக்காக வந்து சுக்கராச்சாரியாரோட சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கிறதுக்காக